பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். அதே போல ஏசாயா புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம், அன்பு தேவர்களே, முக்கியத்துவம் இல்லாததை சில நேரங்களில் மறந்து விடுகிறது. தனக்கு பாரமாகுமோ என்று நினைத்து ஒதுக்கப்படும் போது மறக்கப்படுகிறது. மனுஷிகளால் மறக்கப்படலாம். சொன்ன வார்த்தைகளை மறந்து போயிருக்கலாம். உங்கள் நற்செயல்கள் நினைக்காமல் மறந்து இருக்கலாம், நினைக்கப்படாமல் மறந்து இருக்கலாம். உறவினர்கள், நண்பர்கள், முதலாளிகள், ஊழியர்கள், விசுவாசிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம். நீங்க செய்த உதவிகளை மறந்து இருக்கலாம், நினைக்கப்படாமல் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. தேவர்களே, மனவேதனை தான், துக்கம்தான், துயரம்தான், பாடுகள் தான், உபத்திரவம் தான், வெளியே சொல்ல முடியாத தவிப்பு தான் என்று வேதனைப்படுறீங்களா? நான் அதிகமாக நேசித்தவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்கிறேன், மறக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறேன். என் உணர்வுகளை, என் அன்பை புரிந்து கொள்ளாமல் மறந்த ஜனங்கள் மத்தியில் தான், நடுவில் தான் இருக்கிறேன். நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் வேதனையும் சோதனையும் இழப்புகளும் கண்ணீரும் துக்கமாக எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலையாக இருக்கிறது. என்னை எல்லோரும் மறந்து விட்டார்கள், கை கழுவி விட்டார்கள், கைவிட்டு விட்டார்கள். ஏன் உயிரோடு வாழ்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? கலங்காதீங்க தேவப்பிள்ளை, கவலைப்படாதீங்க தேவப்பிள்ளை. யார் உங்களை மறந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. மற்றவர்கள் உங்களுக்கு செய்த நன்மையை ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். ஆண்டவரின் நினைவில் நீங்க இருப்பீங்க. அவர் ஒரு நாளும் உங்களை வெறுக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இந்த உலக மனுஷனை பாருங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு சம்பவம் வேதத்திலிருந்து சொன்னா, யோசேப்புன்னு ஒரு மனுஷன் தான். நான் சொல்லியிருப்பேன் அடிக்கடி. நீங்க இந்த வசனத்தை கேட்கறவங்க தெரியும் இந்த வயசு. அப்போ யோசேப்புன்னு ஒரு மனுஷன், தேவதாசன். அந்த தேவதாசன் ஜெயிலில் இருக்கிறாரு, சிறைச்சாலையில. அப்போ ராஜா வீட்டில் உள்ள அந்த ராஜா வீட்டில் உள்ள வேலைக்காரங்களை அரெஸ்ட் பண்ணி இங்கே அவரு அதே சிறைச்சாலையில் போட்டு, என்ன விஷயம்னு கேட்குறாரு. அப்போ யோசிப்பிட்ட சொல்றாங்க, இப்படியா, என்ன இப்படிதான் இருக்கு, ஒரு காரியத்தை செஞ்சோம், அதனால இங்கே வந்திருக்கோன்னு. அப்படியா, அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன்னு சொல்லி ஆண்டவரை கேட்டு ஒரு ஜெபத்தை பண்ணுறாரு. ஜெபம் பண்ணோன்னா இவர் சொன்ன மாதிரியே அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள திருப்பி அதே வேலை அவங்களுக்கு கிடைச்சிது. வேலை கிடைக்கணும்னு சொல்லிருக்காங்க. திருப்பி இந்த வேலை ரிஜெக்ட் ஆகணும். இந்த வேலை நீங்கள் திருப்பி போய் ராஜ சமூகத்துக்கு போகும்போது என்னை குறித்து சொல்லுங்கள், நானும் இப்படி கஷ்டப்படுறேன்னு, ஜெயிலில் இருக்கிறேன், நான் எந்த தப்பு செய்யலையான்னு சொல்லி சொல்லுங்கன்னு. நீங்கள் மறக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆள் ஜனங்கள், ராஜா வீட்டு வேலைக்காரங்க, வேலை கிடைச்ச சந்தோஷத்தை அந்த யாருன்னா அந்த யோசேப்பை அவங்க மறந்தே போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இவங்க ஒரு நிமிஷம் கூட இவரை யோசிக்கல. இவங்களுக்கு சந்தோஷமான செய்தி, எப்படி வேலை கிடைச்சிட்டுன்னு சொன்னா ஓடிட்டாங்க. ஆனால் இவரை நினைக்கல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. அந்த நாள் வந்த உடனே ஆண்டவரே யோசேப்பு அதையும் மகாராஜா ஆகிய முன்னால கொண்டு நிறுத்துறாரு. ராஜா சொல்றது, என் போஸ்டிங்ல நீரு, நான் ஃப்ரீயா வீடு காரியங்களை பார்த்துக்கிறேன், நாட்டை எப்படி அந்த நாட்டை முழுவதும் நீ ஆளணும்னு சொல்லிடுறாரு. எவ்வளோ பெரிய போஸ்டிங் தேவப்பிள்ளை. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பேனோ என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த உலகத்துல அண்ணன், தம்பி, சகோதர, சகோதரிகள், குடும்பத்தில் உள்ள யாரா இருந்தாலும், மனுஷியா இருந்தாலும், யார் நம்மளை மறந்தாலும், நம்மளை புரிஞ்சு கொள்ளாவிட்டாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்னை படைத்த தேவன். அவர் ஒரு நாளும், ஹல்லேலூயா, அவர் உங்களை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை என்ன செய்வாரு? அவரு மனிதர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லிருக்காரு. எந்த உலகத்துல எந்த ஜனங்களும் மறந்தாலும் அவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். தேவ பிள்ளைகளை, சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லுங்க. எந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பாடுகள், உபத்திரவங்கள் எது வந்தாலும், எந்த நெருக்கடி வந்தாலும், மலை போல துன்பம் வந்தாலும், பனி போல உயிரிட செய்கிற ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி கேட்டுக்கிறத உங்களை ஆசீர்வதிக்காம ஆண்டவர் விடுவாரா? விடவே மாட்டார். தேவப்பிள்ளை, எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இனி மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாதபடி, மனுஷிகள் முன்பாக தலைகுனிந்து போகாதபடி, மனிதர்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், உன்னை நான் என் கண்ணின் கருவிலை போல பாதுகாப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துட்ட நம்ம ஜெபிப்போமா?
ஜெபம். எங்களை மறவாத எங்கள் அன்பு தெய்வமே இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் இயேசப்பா என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. என்னை மறந்து விடாதீங்க ஆண்டவரே. என் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. என் குறைவுகளை நிறைவாக்குங்க ஆண்டவரே. என் காரியங்களை நீர் மறக்காமல் நிறைவேற்றி தாருங்க ஆண்டவரே. மறக்கப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா மனிதர்களாலும் அதிகாரிகளால் நான் மறக்கப்பட்டு சோர்ந்து இருக்கிற ஆண்டவரே. என் கண்ணீரை ஆண்டவரே மறக்காதீங்க ஆண்டவரே. என் கண்ணீரை மறக்காதீங்க ஆண்டவரே. என்னை மறக்காமல் நினைத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் இந்த ஆண்டிற்குள்ளாக பெற்றுக்கொள்ள அனுபவிக்க இரக்க செய்யுங்க இயேசுவே என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இரு குடும்பங்களையும் மறக்காமல் ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.